ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்க ரித்திகா அங்கே வராங்க. அயலை சமைக்கிறத பார்த்ததுமே ரித்திகாவுக்கு பயங்கர கோவம். ஏய், நீ எதுக்காக இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன இந்த வீட்டோட மருமகளா இல்லை இந்த வீட்டோட பொண்ணா? உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க. ஒழுங்காக கிச்சனை விட்டு வெளியில் போயிடு. எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. நான் தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லி அயலியை பிடிச்சி கிச்சனை விட்டு வெளியில் தள்ள. அப்போ இந்திராணி அங்கே வந்து அயலியை தாங்கி பிடிக்கிறாங்க. ரித்திகா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உன்னை விட வயசில் மூத்தவ உன்னோட அக்கா. இப்படிதான் அவகிட்ட நடந்துப்பியா நீ? இப்போ என்ன நடந்து போச்சு? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, இவ யாரு? இவ எதுக்காக கிச்சன்ல வந்து சமைக்கிறா? எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி வந்து சொல்றாங்க, அயலி சமைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வேலைக்காரங்க வரல, அதனால அயலி நான் சமைக்கிறேன்னு சொன்னா நானும் சமைன்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதுல அப்படின்னு கேட்க, கிடையாது, நான் தான் சமைக்கணும். எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. நான் இந்த வீட்டோட மருமகளா இல்ல அவ இந்த வீட்டோட மருமகளா? நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே இந்திராணி ஒரு கோவத்துல ரெண்டு பேருமே தான் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க. உடனே ரித்திகா ஷாக் ஆகுறாங்க. இந்திராணி உடனே அப்படியே சமாளிக்கிறாங்க. இங்க பாரு, அயலி கூட இந்த வீட்டோட மருமக மாதிரி தான். அவ சமைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவையில்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு சில விஷயத்த ஒருத்தரை செய்யக்கூடாதுன்னு சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. அயலி சமைக்கட்டும் அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால ரித்திகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ரொம்ப கோவமா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ஓட் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி வந்து சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் பேரை எடுத்துட்டு என்னோட அப்பா பேரை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு, சரிங்க மேடம், நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா? டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அயலி அங்கே வராங்க. அயலி இதை பார்த்ததுமே, இப்போ எதுக்காக நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுமே இந்திராணி வந்து சொல்றாங்க, இங்கே பாரு, இது என்னோட பர்சனல், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாங்க. ஐடி சிவாவை பார்த்ததுமே இந்திராணிக்கு ஒரு யோசனை தோணுது. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். உண்மையாவே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அயலியோட பேர் பின்னாடி அவங்க அப்பா பேர் தான் இருக்கும். அதனால் இப்போது ஹஸ்பண்ட் நேம் மாற்றணும்ல, அதுக்காக வந்துட்டு என்னென்னலாம் தேவைப்படும், மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்ல அப்படின்னு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம் மேடம், மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுமே அயலி சிவாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே இந்திராணி வந்து அயலி சிவா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உங்ககிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டதுமே ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டால் அப்படி முழிக்கிறீங்க, உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாங்க. இவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இல்லை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வாங்கல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே இந்திராணி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் ஏதோ கோவிலில் தானே ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்க, அங்கே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் அதை வாங்கலையா? அதில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆயிருக்குமே அப்படின்லாம் கேட்க, ஆமாம் கண்டிப்பாக ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி, நாங்கள் இப்போ ஃபில் பண்ணி அப்புறமா உங்கள் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்லாம் அயலி சொல்லும்போது இந்திராணி வந்துட்டு, இப்போவே பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து இந்திராணி வந்து சந்தேகத்தோடவே அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அயலி சிவாவும் வேற வழி இல்லாமல் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணுறாங்க. அப்போது சிவா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்பா பேரில் வந்துட்டு அவங்க உதய பெருமாள் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிவாவும் ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்திராணி அதை பார்த்துடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை பார்க்குறாங்க. அதில் உதய பெருமாள் பேரை பார்த்ததுமே இந்திராணிக்கு பயங்கர கோவம். என்ன இது இப்படி பேரை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படியே சிவாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் ரொம்ப கோவமாக வந்து சிவாவை வந்து திட்டுறாங்க. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இங்கே பாரு, அவர் தான் உன்னோட அப்பான்னு நிரூபிக்கிறதுக்கு நீ 1 மாதம் டைம் கேட்டிருக்க. நீ நிரூபிக்க கூட இல்லை, நீ கெஸ்டாக தான் இந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே நீ அவரோட பேரை நீ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்திராணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ தேவையில்லாமல் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து இந்திராணி சொல்கிறாங்க. உடனே அயலி அங்கே போகிறாங்க. இதை வந்து ரித்திகா செல்வநாயகிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே என்ன தான் நடக்குது, இவங்க எதுக்காக இவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன தான் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி சிவாவை ரொம்ப கோவமாக திட்டிக்கிட்டு இருக்க. அயலி அங்கே போகிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு இப்போ எதுவும் பேச வேண்டாம், எப்படியாவது நாங்கள் நிரூபிச்சிருவோம், அதை அந்த ஃபார்மை கொடுங்க, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு
சொல்லி இந்திராணியை சமாதானப்படுத்தி அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இது செல்வனாகி ரித்திகாவும் பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இங்கே ஏதோ சம்திங் நடக்குது, நாம் முதல்ல போயிட்டு அந்த ஃபார்மை வாங்கி பார்த்தா தெரியும் அதில் என்ன இருக்குது, எதுக்காக இந்திராணி கோவப்பட்டா என்ன விஷயம்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் வெளியில் போகும்போது செல்வனாகியும் ரித்திகாவும் ஓடி போயிட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த ஃபார்மை வாங்கி பார்க்குறாங்க. அதில் உதய பெருமாள் பேரை பார்த்ததுமே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோவம். ஏன் இந்த சிவா வந்து இவர் பேரை வந்து போட்டிருக்கான், இவன் எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து ரித்திகாவும் செல்வனாகியும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்ன விஷயம், இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் செல்வனாகி ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.